வணக்கம், இது கிரேக்கா டியூட்டர். இப்போ தேர்டு டைப் பில்லோ கவர் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சுற்றி ஃப்ரில் மாதிரி வரும். இதுக்கு நான் லென்த்து 22 இன்ச்சஸும் விட்டு 15 இன்ச்சஸும் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்கு லென்த்துக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. வித்தில் 1 இன்ச்சஸ் சைடு தையல் போகிறதுக்கு அதுக்கு சேர்த்துக்குங்க. சைடு ஃப்ரில்லுக்கு 3.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். வேறு வேறு கலர் மெட்டீரியலாக, அதாவது முன்பக்கம் பின்பக்கம் வேறு வேறு கலர் இருந்தால் நீங்கள் 7 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. மடித்து தைச்சி ஃப்ரில் வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்குங்க. 3.5 இன்ச்சஸ் துணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது எவ்வளோ லென்த் எடுத்துக்கணுன்னா உங்கள் பில்லோ கவர் சுற்றி எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட டபுளாக எடுத்துக்குங்க. இப்போ நான் ஒன் சைடு மடித்து தைச்சிக்கிறேன். 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு வேறு வேறு கலர், அதாவது முன்பக்கம் வெளிப்பக்கம் வேறு வேறு கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 7 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்குங்க. இது ரொம்ப வித்தியாசம் தெரியாதனால நான் மடித்து தைக்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக அடிச்சிடலாம். தையல் போட்டாச்சு. செவன் இன்ச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மடித்து தைச்சுக்கணும். உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்குங்க. வெளிப்பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரில்லை உள்ளே வச்ச மாதிரி வைக்கணும். அதோட நுனிப்பகுதியை தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி பில்லோவோட கரைப்பகுதியையும் நீங்கள் மடித்து தைச்சிக்குங்க அந்த ஒவ்வொரு இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல ஃப்ரில் வைக்க ஆரம்பிக்கலாம். நான் 2 துணிக்கு நடுவில் வச்சு ஃப்ரில் வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மேல் துணியில் மட்டும் வச்சு சுற்றி ஃப்ரில் வச்சு அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு துணியை மேலே வச்சு மறுபடியும் அது மேலே தையல் போடுங்க. நான் சும்மா அப்படியே வச்சு அடிக்கிறேன். இதுக்கு ரொம்ப நீங்கள் ஃப்ளீட் ரொம்ப வைக்காதீங்க. ரொம்ப மடித்து வச்சிங்கன்னா அது பாவாடைக்குள்ளே தைக்கிறது மாதிரி ஆயிரும். லேஸாக வைக்கணும் ஃப்ளீட்டு. இதே மாதிரி சுற்றிலும் வச்சுட்டு வாங்க. ரொம்ப துணி மடிப்பு வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டை விட அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் சின்ன சின்னதாகவே ஃப்ளீட் வச்சுக்கோங்க. கார்னரில் தைக்கும்போது அழகாக அந்த இடத்துல மடிப்பு கொண்டு வந்துக்குங்க. கார்னரில் ஊசியை குத்தி நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கிட்டா அழகாக வரும்.
இதே மாதிரி சுற்றிலும் தைச்சாச்சு. கார்னரில் மட்டும் அந்த இடத்துல ஃப்ளீட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கார்னர் வரும்போதும் கரெக்டாக அந்த இடத்துல ஊசியை குத்தி ஃப்ளீட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுக்குள்ளே துணி பத்தாமல் இழுத்த மாதிரி ஆயிரும். இந்த எட்ஜில் மடித்து தைச்சிக்கணும். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏற்கனவே தைச்ச பில்லோவில் உள்ள மாதிரி இதில் நாட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் தைச்சிட்டேன்.